ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேகா காய் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லை, வாய்ஸ் நல்லா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறமேட்டுக்கா இது வந்து பாப்பாவோட பர்த்டே விலாக் தான். மார்னிங் வந்து 5:30க்கெலாம் வந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்க முருகர் கோயிலில் வந்து அபிஷேகம் பூஜை கொடுத்துருந்தோம். ஃபுல்லாக எல்லா அபிஷேகமும் கொடுத்துருந்தோம். அதை எப்போவுமே இந்த வருஷம் கொடுப்போம். அதே மாதிரி தான் இந்த வருஷமும் கொடுத்துருந்தோம். கொடுத்து அதே மாதிரி காலைல அபிஷேகம் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா கோவில் ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு அங்கேயே வந்து சாக்லேட் வாங்கி பாப்பாவுக்கு கொடுக்க சொல்லியிருந்தோம். அதே போல் பாப்பா போய் சாக்லேட் கவர் வாங்கிட்டு வந்து அங்கே இருக்கவங்களுக்கு வரைக்கும் ஃபஸ்ட்டு சாக்லேட் எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டோம். அதை முடிச்சுட்டு கோயில் எல்லாமே சுற்றிட்டு வந்ததுக்கப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க. பிரசாதம் எல்லாமே வாங்கிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்து எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அங்கேருந்து வந்ததுக்கப்புறமேட்டுக்கா வீட்டுக்கு வந்து டிஃபன் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. ஸோ வந்து மார்னிங்கோட விலாக் வந்து அப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் வேலை விஷயமா பர்சனல் ஒர்க் விஷயமா கொஞ்சம் வெளியே போயிருந்தோம். திரும்ப 12 ஆஷ்ரமம் போயிருந்தோம். அதை ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது பார்க்கல அப்படின்னா கீழே டேக் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ அது ரெண்டுமே முடித்ததுக்கப்புறம் ஈவினிங் வந்து 5 மேலே 6 ஆகிடுச்சு. கேக் வெட்டியிருந்தோம் வீட்டில். எல்லாரையுமேலாம் கூப்பிடல, சும்மா க்ளோஸ் ரிலேஷன்ஸ் வச்சு கேக் தான் வெட்டியிருந்தோம். அதில் வந்து நான் நைட்டு டிஃபனுக்கு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து இட்லி கறி குழம்பு தான் பண்ணியிருந்தேன். எல்லாருக்குமே சேர்த்து செஞ்சுருந்தேன். எல்லாமே மாவு எல்லாமே அரைச்சி வச்சு எல்லாருக்குமே கொடுத்து இட்லி கறி குழம்பு தான் வந்து செஞ்சுருந்தேன். இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா வந்து ஆசிரமத்துக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் வர்றது அப்படின்றது வந்து எங்களுக்கு வந்து எப்போவுமே ரொம்ப பிடிச்ச விஷயம். அது அவளோட பர்த்டே அப்போது அதை நாங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான ரீசனுமே அதுதான். அவளுக்கு வந்து இந்த பழக்கம் வந்து அதாவது அடுத்தவங்களுக்கு நம்ம ஒருத்த கொடுத்து பழகணும் அப்படின்றத வந்து நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். அவளுக்கு வந்து இது வந்து புரியணும். யாருன்னா ஒருத்தவங்க தேவைன்னு இருக்கிறவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இதோட மோட்டிவே. இந்த வருஷம் இல்லைன்னா அவளோட எல்லா வருஷமுமே நான் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருக்கேன். ஆனால் என்னென்னா ஆசிரமம் மட்டும் மாறும். ஃபஸ்ட்டு வருஷம் வந்து குழந்தைங்களுக்காக கொடுத்தேன். செகண்ட் வருஷம் குழந்தைங்க ப்ளஸ் பெரியவங்க அப்படின்னு கொடுத்தேன். இப்போ 3rd இயர் வந்து மென்டலி டிசேபிள்டு கொடுத்துருக்கேன். அடுத்த வருஷம் வந்து நான் யாருக்கு கொடுப்பேன் அப்படின்ற ஐடியா எனக்கு கிடையாது. பட் ஆனால் கொடுப்பேன், அது மட்டும்தான். அதுவுமே வந்து அவளோட உண்டியலில் இருக்க சேவிங்ஸில் இருந்து மட்டும்தான் கொடுப்பேன். ஏன்னா அது வந்து அவள் வந்து பழகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான். அது வந்து இது வந்து நான் வந்து அவளுக்கு ஒரு பேரண்ட்டாக சொல்லித்தர விஷயம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். இது அவள் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அவளுக்கு கண்டிப்பாக புரியும் இந்த விஷயம்லாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதே போல் வந்து ஒரு விஷயம் குழந்தைங்களுக்கு தெரிக்காமல் அதை பற்றி புரிய வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் என்னோடய கருத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.